இது வந்து ஒரு சத்தான கஞ்சிங்க. இந்த டைட்டிஷனுக்கு, சுகருக்கு டைட்டிஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து முழு பச்சை பருப்பு, வரகரிசி, நம்ம எந்த அரிசி வேணால் சிறுதானிய அரிசி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சாம அரிசி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டேன். பூண்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், பூண்டு உரித்து போட்டேங்க. ஒரு 10 பல் போட்டிருக்கேன். மொத்தமே இது வந்து 100 கிராம் தான் நான் மொத்தமே போட்டிருக்கேன். போட்டு ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டேங்க. இது வந்து சும்மா வெஜிடபிள்ஸு, மிளகுத்தூள், பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு, கோஸு, பட்டாணி எல்லாம் போட்டு சும்மா அப்படியே வேக வச்சு மிளகுத்தூள் போட்டுட்டேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். மிளகுத்தூள் போடுங்க. போட்டு இது சும்மா அப்படியே இந்த டைட்டிஷனுக்கு இது வச்சு அப்படியே அந்த ஜூஸோடு அப்படியே அதில் அப்படியே அந்த தண்ணிலாம் இருக்கும், வேக வச்ச தண்ணி, அதை நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னாங்க. சாப்பிட்டா இந்த டைட்டிஷனுக்கு லஞ்சு கூட ரொம்ப தேவையில்லை, இது மட்டும் சாப்பிட்டா போதும். லஞ்சுக்கு சும்மா லைட்டாக ஏதாவது பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நான் நினச்சி செஞ்சது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு இதுக்கு போனோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அதில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அந்த கஞ்சி இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சேங்க. இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்களா? டைட்டிஷனுக்கு என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு கஞ்சி. சூப்பராக சீக்கிரமே வெந்துடும். ஊற வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் கஞ்சி. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஏன்னா வரகரிசி கொஞ்சம் வேகும், சாம அரிசினா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். பச்சை பருப்பு நல்லா ஊறினா தான் முழு பச்சை பருப்பு வேகுங்க. அதுக்காக ரெண்டுத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த பவுலில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் மீந்தா கூட நம்ம மதியத்துக்கு வச்சுக்கலாம். 2 வேளைக்கு நான் இதையே வச்சுக்கிட்டேன். நைட்டில் வந்து டிஃபன் மட்டும் சாப்பிட்டேங்க. ஒரு நாளைக்கு சாதம், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. முருங்கைக்கீரை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை. கண்டிப்பாக ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இறக்கிட்டு போட்டுக்கோங்க. உப்பும் முருங்கைக்கீரையும் போட்டு கிளறி இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்கும். பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களுக்கு 40 வயசு மேலே இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே உடம்பு ஹெல்த்தி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா என்னன்னு தெரியல. இது நானே நினச்சி செஞ்ச கஞ்சி, அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், இந்த ஒரு பவுல் அளவுக்கு சைடில் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா. மதியத்துக்கு நான் அதையே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த காய் டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் சும்மா ஒரு பொரியல் மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் புது சேனலுக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் கொஞ்சம், என்னோடய ஆசை இது, யூடியூப் சேனலில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் நினச்சேன். அது வந்து அதனால் இது நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி எடுத்திருக்கேன், நல்லா எடுத்திருக்கேனா, நல்லா பண்ணுறேன்னா எதுவுமே எனக்கு தெரியல. நீங்கள் தான் அதெல்லாம் சொல்லணும். தெரியலைன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு வந்து முழுமையாக அது ரொம்ப பசிக்காது. இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியே இருக்காதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வணக்கங்க.